என்ன நினச்சிக்கிட்டாங்க, ரசூலுல்லா என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை அப்படி நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்க சொன்னதை கேட்டு நம்ம அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். அதுக்கும் முகமது ரசூலுல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பு என்னதான்? சரி, சொன்னதை கேட்கணும்னா என்னத்தை அவங்க சொன்னாங்க, என்னத்தை கேட்டோம்? சுத்தமான நிலை முகமது ரசூலுல்லாவில் சமுதாயம் இருக்கக்கூடிய நிலை என்னது? மிக மிக ரசூலுல்லாவை என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளை மாதிரி மனுஷன்தான் வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் மறைமுகமாக மனசுக்குள்ள அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. யார் அந்த ரசூல்? ரசூலுடைய லாஹிர் ஒன்று இருக்கிறது, பாத்தின் ஒன்று இருக்கிறது. இந்த மீலாது வந்துட்டா உடனே மீலாது விழா, பேரு தான் மீலாது விழா. மீலாது விழாவிலையும் ரசூல்லா பற்றி இல்லை, ஹகீகத்தே முஹம்மதே. யார் அந்த ரசூல், அவர்களை எப்படி விளங்க வேண்டும், எப்படி பார்க்கணும், இது எதுவும் அதை பற்றிலாம் எதுவும் பேசுகிறாங்களே அவங்க. அவங்க குடும்பவியல், குடும்பத்தோடு எப்படி இருந்தாங்க, வியாபாரம் எப்படி பண்ணாங்க, எல்லாம் தேவைதான். யார் ரசூல், யார், அதில் யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறதும் இல்லை, யாரும் சொல்லித்தரதும் இல்லை. ரசூல் யார் அப்படின்னு ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொன்னால எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र आस्था सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमे पीराने सलासिल का, पीर नूरी का, तेरे आरिफ का, तेरे इम्दाद आस्था। या अल्लाह, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत
وتوفيق عنایت فرما بجاه سيدنا محمد مصطفى صلى الله عليه கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். கலிமாவுடைய பாடங்களை சுருக்கமான முறையில் தொடர்ந்து பார்த்து வந்தோம். ரமலானுடைய இந்த மாதத்திலும் கலிமாவை பற்றியும் ரமலானோடு கலிமாவுக்கு உள்ள தொடர்பை பற்றியெல்லாம் ரமலான் மாதம் பேசணும். கலிமா 2 பகுதிகள். கலிமா ஒன்று எதை பற்றி? வணக்கத்திற்கு தகுதியான. ரெண்டாவது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பகுதி தான். அது என்ன பகுதி? உலூஹியத். என்னது? அல்லாஹ்வை பற்றிய பாடங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமா அதோடு முடியல. ரெண்டாவது பகுதி என்னது? ரிசாலத். ரெண்டாவது பகுதி ரிசாலத். அது என்னது? முஹம்மது ரசூல். இப்போ சுருக்கமாக உலூஹியத்தை பற்றியுள்ள விஷயங்களை கொஞ்சம் லேசாக பார்த்து வச்சிருக்கிறோம். அது முழுமையாக பூர்த்தியாகி முடிஞ்சிடல. அதுவும் நாம் அந்த கலிமாவுடைய ஞானம் பெரும் கடல் என்றால் அதில் ஒரு துளி கூட நாம் பேசலை. நாம் பேசுனது ஒரு கடல் என்றால் அதில் ஒரு துளி கூட இன்னும் நம்மள்கிட்ட அமல் வரல. அதில் நமக்கு ஹால், கைஃபியத், அதில் நமக்கு நம்முடைய ஆள் மனதில் அது இறங்கலை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய அளவுக்கு ஏதோ கொஞ்சம் நம்முடைய கல்பில் அல்லாஹ் நமக்கு இறக்கி கொடுத்துருக்குறான். அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக. நம்முடைய ஈமானில், தக்வாவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இரண்டாவது பாகம் ரிசாலத். என்னது? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சொல்லுங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதையும் நாம் கல்வால் விளங்கி ஏற்றுக்கொண்டு வாயால் மொழிந்தால்தான் அது என்னவாக ஆகும்? ஈமானாக. என்னாகும் அது? ஈமானாக. அல்லாஹ்வுடைய விஷயத்துலனாச்சும் வணக்கத்திற்கு தகுதியானவன், தேவை நிறைவேற்றுவதுன்றதில் யாருக்குமே அதில் ஈடுபாடே இல்லை.
வணக்கத்திற்கு தகுதியானவன்றதுல ஏதோ மேம்போக்கான ஒரு நிலைகள் இருக்குது. ஆனால் ரிசாலத்துன்னு வரும் பொழுது அது என்னன்னே புரியல யாருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லா என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை அப்படி நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அல்லாஹ் சொன்னதை நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னதை கேட்டு நம்ம அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். அதுக்கும் முகமது ரசூலுல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பு என்னதான்? அவங்க சொன்னதை கேட்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை. சரி, சொன்னதை கேட்கணுன்னா என்னத்தை அவங்க சொன்னாங்க, என்னத்தை கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்க? மிக மிக மோசமான நிலை முகமது ரசூலுல்லாவில் சமுதாயம் இருக்கக்கூடிய நிலை என்னது? மிக மிக ரசூலுல்லாவை என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளை மாதிரி மனுஷன்தான் வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒரு கூட்டம் மறைமுகமாக மனசுக்குள்ளே அப்படி தான் வச்சுருக்குறாங்க. வெளியில் கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை அவங்க வந்து நம்மளை மாதிரி மனுஷன் இல்லை, அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தான், அவ்வளோ. யார் அந்த ரசூல்? ரசூலுடைய லாஹிர் ஒன்று இருக்கிறது, பாத்தின் ஒன்று இருக்கிறது. ரசூலுடைய லாஹிர் என்ன, ரசூலுடைய பாத்தின் என்ன? ரசூலுல்லா இந்த மீலாது வந்துட்டா உடனே மீலாது விழா, பேரு தான் மீலாது விழா. பேசுறது எல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறோம். மீலாது விழாவிலையும் ரசூலுல்லா பற்றி இல்லை ஒரு தலைப்பு கேட்டால், ரசூலுல்லா இல்லை, எதாக இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் தான் நாங்கள் பேசுகிறோம். ரசூலுல்லா சொன்னது நம்முடைய வாழ்க்கை வரலாறு தானே பேசுகிறோம். ஹகீகத்தே முஹம்மதி, யார் அந்த ரசூல், அவர்களை எப்படி விளங்க வேண்டும், எப்படி பார்க்கணும், இது எதுவும் அதை பற்றிலாம் எதுவும் பேசுகிறாங்களா? அவங்க அவங்க குடும்பவியல், குடும்பத்தோடு எப்படி இருந்தாங்க, வியாபாரம் எப்படி பண்ணாங்க, எல்லாம் தேவை தான். வியாபாரம் என்ன பண்ணால் மசாயில், அது குடும்பத்தோடு எப்படி இருந்தாங்கன்னா அது ஒழுக்கங்கள். யார் ரசூல், யார் அவங்க சொல்லிக் கொடுத்த ஒழுக்கங்கள் மசாயில்கள், அதை பற்றிலாம் பேசுறது தேவைதான். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ரசூல் யாருன்றதை தெரிஞ்சுக்கணுமே. அதில் யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறதும் இல்லை, யாரும் சொல்லித்தரதும் இல்லை. ரசூல் யாரு? நம்மளை போல மனுஷன் அப்படிதான், அதுதான் வந்து ஈமானா கேட்டால் அல்லாவே சொல்லிட்டானே, ஒளி இன்னமான பஷரும் சொல்லுக்கும், அப்படியே சொல்லுங்க, இன்னமா நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லுங்க. யூஹா இலைய, எனக்கு வகை வருகிறது. என்ன வகை வருகிறது? அன்னமா இலாகவும் இலாகும் வாகிது, உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வகை வருகிறது. உங்களை போல ஒரு மனுஷன் தான் அப்படின்னு ரசூலுல்லா பார்த்து அல்லாஹ் சொல்ல சொன்னால, எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் என்னங்க நம்மளை மாதிரி மனுஷன் தாங்க, மாதிரி மனுஷனா? இப்போ மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மனிதர், அவ்வளோதான். ஏற்றுக்கிட்டவங்கள்ட்டையும் அதுதான் நிலைமை. யார் ரசூல், அவர்களை எந்த அளவுக்கு நம்ம விளங்கணும், அவர்களுடைய நிலைமைகள் என்ன, அதை விளங்கிட்டா ரசூலுல்லா விட்டு ஒரு நொடி நம்ம மறக்க முடியாது, ஒரு நொடி கூட ரசூலுல்லாவை மறக்க முடியாது. இப்போ ரசூலுடைய லாஹிர் என்னது? ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வெளியாகி
இது லாஹிர். மக்காவில் பிறந்து மதீனாவில் மறைந்தார்கள். 63 வருடம் வாழ்ந்தாங்க. 40 வயசில் நுபுவத்தை வெளிப்படுத்தினார்கள். 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க, 10 வருஷம் மதீனாவில் இருந்தாங்க. இந்த வரலாறுகள் ஒரு லாஹிர். ஆனால் இந்த நபியுடைய பாத்தின், அந்தரங்கம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன நபியுன் வ ஆதமு பைனல் மாயி வத்தீன். நான் இன்னைக்கு நேற்று நபி இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே நபி. அவர்கள் களிமண்ணிற்கும் தண்ணீருக்கும் நடுவில் இருந்த நேரத்திலே நான் நபி. களிமண்ணாக இருந்த நேரத்திலேயே நான் எப்படி இருந்தேன்? நபியாக இருந்தேன்றாங்க. அப்போ அது யாரு? மக்கால பிறந்தவங்களா அப்போ இருந்தாங்க. அது எந்த நபி? அனமின் நூறில்லா, நான் அல்லாஹ்வுடைய நூறில் இருந்தும் இருப்பவன். குல்லு ஷைஇன் மின் நூரி, எல்லாம் என்னுடைய நூறிலிருந்து வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து நான் வந்திருக்கிறேன். என்னுடைய நூறிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்குன்னா அது என்னது? அது இதை பற்றி எந்த மீலாதுலையும் பேசுகிற மாதிரி தெரியல. எந்த மீலாது விழாக்களிலும் இது பேசப்படுறதில்லை. யாரு ரசூல்? அல்லாவை இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வல்லாஹு முஅதி வ அனல் காசிம். கொடுப்பவன் யாரு? யார் கொடுக்கிறது? அல்லாஹ் கொடுக்குறான். நான் யார்? காசிம், நான் பங்கு வைப்பவன். நான் பிரித்து கொடுக்குறேன். கொடுக்குறவன் அல்லாஹ், பிரித்து கொடுப்பவர் யாரு? நான் தான். எதை பிரித்து கொடுக்குறாங்க? எல்லாமே, எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் யாரு தான்? அல்லாஹ் தான். எல்லாமே அல்லாஹ் தான் கொடுக்குறான். ஆனால் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அது ரசூலின் மூலமாகத்தான் அல்லாஹ் கொடுப்பான். யாரின் மூலமாகத்தான் கொடுப்பான்? ரசூல் இல்லாமல் ஒரு பைசா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்போ யாருக்கு எதை கொடுத்தாலும் யார் மூலமாக தான் கொடுக்குறான்? ரசூலின் மூலமாக தான் கொடுக்குறான். அப்போ எப்படி அல்லாஹ் கொடுப்பவனோ ரசூலும் கொடுப்பவர்கள். ரசூலும் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டுமோ அந்த வணக்கம் ரசூலின் மூலமாகத்தான் அல்லாஹ்விட்ட போகணும். ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறார், ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் செஞ்சாரா அல்லாஹ் செஞ்சானா? யார் செஞ்சா? அல்லாஹ் செஞ்சான். யார் மூலமாக செஞ்சான்? இவர் மூலமாக. அல்லாஹ் தான் செஞ்சான். உனக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல மாட்டேன். அதான் இஸ்லாம். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தணும், இவருக்கும் நன்றி செலுத்தணும். இப்ப இவருக்கு செய்யக்கூடிய நன்றி அது அல்லாஹ்வுக்கு செய்யற நன்றி தான். இப்போ அதே போல கொடுப்பவன் அல்லாஹ் தான். யார் மூலமா கொடுக்குறான்? ரசூலுல்லாஹ் மூலமா கொடுக்குறான். நாம யாரை வணங்கணும்? அல்லாஹ் வணங்கணும். யார் மூலமாக வணங்கணும்? ரசூலுல்லாஹ் மூலமாக தான் வணங்கணும். ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு வணங்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, யார் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. உதவி செஞ்சா அவருக்கு நன்றிங்க ஜஸாக்கல்லான்னு சொல்லணும்.
அப்படி நீங்க சொல்லலைன்னு சொன்னா நீங்க யாருக்கு நன்றி செலுத்தல? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல. அப்போ கொடுத்தது ரசூலுல்லாஹ்னா யார் கொடுத்தானோ அவனை தானே வணங்கணும். இப்போ வணக்கம் யார் மூலமாக போகணும்? ரசூலுல்லாஹ் மூலமாக போகணும். நான் டைரக்டா அல்லாஹ்வை பிடிக்க போறேன், அல்லாஹ்வை டைரக்டா வணங்க போறேன், வணங்க முடியாது. யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லை அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை. படைப்புக்கு நன்றி செலுத்தலைன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை. இப்போ ரசூலுல்லாஹ் தான் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்கு நன்றி செலுத்தணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ரசூலுல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால்தான் நீங்க யாருக்கு நன்றி செலுத்தணும் ஆவீங்க? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் தஆலா விலக்கி தருவானாக. அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். அந்த தௌஹீதுடைய விளக்கம் தான் இது. இவருக்கு நன்றி செலுத்தினால ஷிர்க் வச்சுட்டாரு இவரு அப்படின்னு ஆயிரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்றி செலுத்தலைன்னா தான் நீ என்ன செஞ்சுட்ட? தவறு செய்து விட்டாய், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் ஆகிவிட்டாய். நன்றி செலுத்தினால் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்தணும், இவருக்கு ஏன் செலுத்தணும் அப்படின்னு நீ நினைச்சனா நீ என்னது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்கிறார்களோ அது எந்த நன்மையா இருந்தாலும் சரிதான், என்ன செய்யணும்? அவர்களுக்கு நன்றி செய்யணும். அனிஷ்குர்லி அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலி வாலிதை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. அப்போ அல்லாஹ்விற்கு அடுத்து நன்றிக்குரியவர்கள் யாரு? பெற்றோர்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்து நன்றிக்குரியவர்கள் யாரு? அல்லாஹ் சொல்ற, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய பெற்றோர்கள் நன்றி செலுத்துங்க. ஆனால் அவர்கள் ஷிர்க் செய்ய சொன்னால் அப்போ நீங்க கட்டுப்படாது. நன்றி செலுத்தணுமே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தவறு செய்ய சொன்னால், குற்றம் செய்ய சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொன்னால் அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? கட்டுப்படக்கூடாது. ஆனால் உங்களுக்கு என்ன செய்ய? நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வும் சொல்றான், எனக்கும் நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வும் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கன்னா அப்போ இது ஷிர்க் ஆகாத? ஷுக்குர் நன்றி செலுத்துறது வணக்கமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கும் சுக்ர் செய்யணும், மக்களுக்கும் சுக்ர் செய்யணும், பெற்றோருக்கும் சுக்ர் செய்யணும். அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை விளங்குவது கஷ்டம். அல்லாஹ் விளங்குறது, ரசூலை விளங்குறது அதை விட கஷ்டம். ரசூலை விளங்குறது, ஏன்னா இதுல அல்லாஹ்வை விளங்குனவங்க தான் ரசூலை விளங்க முடியும். அல்லாஹ்வை பத்தி எந்த விளக்கமும் இல்லைன்னா ரசூலை என்ன செய்ய முடியாது? விளங்கவே முடியாது. அப்ப ரசூல் யாரு? பிரித்து கொடுப்பவர்கள். யாரு ரசூல்? கொடுப்பவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறவங்க யாரு? ரசூல் தான். அல்லாஹ் நேரடியாக யாருக்கும் எதையும் கொடுத்ததில்லை, கொடுக்க போவதில்லை. யார் மூலமா தான் கொடுக்குறான்? இதைத்தான் நம்ம விளங்கணும். அப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. நேரடி தொடர்பு அல்லாஹ்வுக்கும், அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பு யாருக்கு தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வோடு நேரடியான தொடர்புல யார் தான் இருக்கிறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். நமக்கு யாரோட தான் தொடர்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு. அவர்களோட தொடர்பு கொண்டால் நமக்கு யார் கிடைப்பா? அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அப்படின்னா என்னமோ அந்த காலத்தில் வந்தாங்க, தீனை சொல்லி கொடுத்தாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அது அர்த்தம் இல்லை. அவர்கள் திருத்தூதராக இருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள்தான் ரசூலாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு அனைத்தையும் வாங்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்மிடமிருந்து அனைத்து வணக்கங்களையும் வாங்கி அல்லாஹ்ட்ட கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். நம்மளிருந்து எல்லா வணக்கங்களையும் யார் தான் வாங்குறது? நமக்கு நேரடியாக அல்லாஹ் தொடர்பு இல்லை, ரசூலுல்லாஹ் மூலமாக தான் வருதுன்னா யாருக்கு தான் நம்ம சுக்ர் செய்யணும்? யாருக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? இபாதத்து செய்யணும். அப்போ உண்மையில் எல்லோரும் படைப்புகள் யாரை வணங்கணும்? ரசூலை தான் வணங்கணும். ரசூலை வணங்குனா அதுதான் அல்லாஹ் வணங்குறது. யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்துறாங்க. அதுதான் படிக்கிறாங்க பாட்டில். पूछे तो नकीर आकर कब्र में आकर कौन खुदा कौन तेरा रब कहूँ मौलाए मोहम्मद. आमिर करीम से सरकार क़द्दसल्लाहु सिर्रहुल अज़ीज़ கபூரில் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை, கபூரில் மலக்கு கேட்டாலே நான் என்ன தான் சொல்லுவேன்? ஒரு ரப்பு யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். நாம் இப்போ இங்கே சொல்கிறதுக்கே பயப்படுறோம். அது வர்றாங்க, உங்கள்கிட்ட என்னங்க? கபூரில் முன்கர் நக்கீர் கேட்கட்டும், அவங்கள்ட்டே நான் என்ன தான் சொல்லுவேன்? கோன தர ரப்பு கஹும் மௌலாய முஹம்மத். என்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என்னுடைய எஜமா முகமது, அவங்க தான் என்னுடைய ரப்பு. எஜம்லாம் இல்லை, என்னடா ரப்புன்னா மலக்குமார்கள் உடனே சாட்டை எடுத்து ஒரு சொல்லிட்டுருவாங்களா? பயப்பட வேண்டிய இடமா இல்லையா? துனியாவில் யார் விட என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. கபூரில் அப்படியா? கரெக்டாக சொன்னா தான். அப்போ அந்த எக்ஸாம் கபூர் என்னது? இங்கே படித்தோன்னா அங்கே போய் எக்ஸாம், யார் ரப்பு, மண் ரப்புக்க, ஒமாதீனுக்க, மண் நபியுக்க. யார் ரப்புன்னு கேட்டாலே நான் என்ன தான் சொல்லுவேன்? மௌலாய முஹம்மத். அல்லாஹ் இன்னும் நம்ம விளங்கலை, தான் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்ற பரிபூர்ணமான விளக்கத்தை நம்முடைய கல்பில் அல்லாஹ் இறக்கி தருவானாக. அதில் எந்த ஷிருக்கும் இல்லை, குஃப்ரும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இதுதான் முழுக்க தௌஹீத். இதான் என்னது? தௌஹீத். உண்மையான தௌஹீத் இதுதான். ரசூல் இல்லாமல் அல்லாஹ் தஆலா காட்சி அளிக்க முடியாது. அல்லாஹ்வை வெளிப்படுத்துபவர்கள், வெளியே கொண்டு வந்தவங்க யாரு தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் இல்லை, அல்லாஹ் மறைந்த பொக்கிஷமாக ஆயிடுவான். அல்லாஹ் மறைஞ்சிடுவான். அல்லாஹ் என்ன ஆயிடுவான்? அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் இல்லாம போக மாட்டான். அல்லாஹ் தஆலா இல்லாம போக மாட்டான். அவன் இருப்பான், ஆனால் அவன் மறைந்தவனாக இருப்பான். அவனை வெளியே கொண்டு வருவது, வெளியே கொண்டு வந்தது யாரு? ரசூலுல்லாஹி. அல்லாஹ்வையே வெளியே கொண்டு வந்து காட்டினது யாரு தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் இல்ல, அல்லாஹ் மறைஞ்சிடும். அல்லாஹ் மறைஞ்சிட்டா துனியாவே மறைஞ்சிடும், ஒண்ணுமே இருக்காது. உலகம் இருக்காது, வானம் இருக்காது, பூமி இருக்காது, யார் இருக்கும், எல்லாம் மறைஞ்சு காணாம போயிடும்.
அல்லாஹ்வை வெளிப்படுத்தி அல்லாஹ்வை கொண்டு முழு துனியாவையும் வெளிப்படுத்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ரசூல்னா நாம விளங்க வேண்டியது என்னது? யார் ரசூல்? அல்லாஹ்வை வெளியே கொண்டு வந்தவர்கள். ஒரு நல்ல பையன் இருக்கிறான். யார் ஆசிரியர்? ஆசிரியர் யாரு? நல்ல ஆசிரியர் இந்த பையன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை கண்டுபிடிச்சு, இந்த பையன்கிட்ட இந்த திறமை இருக்குங்க, இந்த டேலண்ட் இருக்குங்க கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வரவங்க தான் யாரு? ஆசிரியர். ஆசிரியருடைய வேலை என்ன? மாணவர்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து அதை வெளிக்கொண்டு வருவதுதான் ஒரு ஆசிரியருடைய வேலை. என்ன? எதையாவது சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு, நீ போய் படித்து மனப்பாடம் பண்ணி பரிச்சை எழுதிக்கோ அப்படின்னு அனுப்பி வைக்கிறவங்க என்ன கிடையாது, நல்ல ஆசிரியர் இல்லை. ஒரு நல்ல ஆசிரியர்னா மாணவர்களிடத்துல என்ன திறமை இருக்கு? ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். யார்கிட்ட என்ன திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரும். அதானே? அப்படி வெளியே கொண்டு வந்தா அந்த மாணவன் உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதனாக ஆயிடுவானா? ஆக மாட்டானா? எதையோ சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணி பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னா அவன் 10ல் 11 இருப்பான். அவனுடைய திறமை என்னன்றதை வெளியே கொண்டு வந்தா அவன் எப்படி இருப்பான்? அவன் ஒரு தனி ஜொலிப்பான். எல்லா மக்களுக்கு நடுவில் எப்படி இருப்பான்? அப்ப அவனை ஜொலிக்க வைத்தது யார்? இந்த ஆசிரியர். இவர் என்ன செஞ்சாரு? அவனிடத்தில் ஏற்கனவே இருந்ததுதான், அதை கண்டுபிடிச்சார். முதல்ல என்ன இருக்குது இவன்ட்ட அதை கண்டுபிடிச்சார். அப்புறம் அதை வெளியே கொண்டு வந்தார், அதை மெருகேற்றினார், அதை உலகத்துக்கு காட்டினார். ரசூலுல்லாஹ் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் யாரு? ஆசிரியர். ஆசிரியர்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. நமக்கு இல்லை, அவர்கள் அல்லாஹ்வையே வெளிப்படுத்தியவர்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தியவர்கள். அல்லாஹ்ட்ட இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய திறமைகள் தான் இந்த வானம், இந்த பூமி, இந்த சூரியன், இந்த உலகம், மனிதர்கள், இந்த பிரபஞ்சம் எல்லாம் யாருடைய திறமை? அல்லாஹ்வுடைய திறமை. அல்லாஹ்வுக்குள்ள மறைஞ்சு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அல்லாஹ்வுக்குள்ள இருக்கிற எல்லா திறமைகளையும் வெளிப்படுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் வரலன்னா மறைஞ்சுதான் இருக்கும். அதுதான் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யார்? ஆசிரியன். நான் யார்? முஅல்லிம். யாருக்கு? விலைக்கு தருவானா? நிதானமாக போக வேண்டிய பாடம் இது. ரொம்ப கஷ்டமான பாடங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அப்படி இப்படி போயிடும். அல்லாஹ்வை பற்றிய லேசான விளக்கம் இருந்தால் தான் இதில் காலையை எடுத்து வைக்க முடியும். அல்லாஹ் கொடுக்கணும், அல்லாஹ் தேவைகள் நிறைவேற்றக்கூடியவன், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான்னா ஒன்றும் வரமாட்டேங்குது. ஏன்னா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நல்லா கொடுப்பான், கொடுக்க மாட்டான். அவன் நேரடியாக கொடுக்க மாட்டான். யாரு தான் கொடுப்பது? ரசூல்லா தான் கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பான்னா அது ரசூல்லா தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுப்பான்னா யார் தான் கொடுப்பாங்க? அப்ப எப்போ ரசூலை விளங்குகிறோமோ அப்போ அல்லாஹ் கொடுப்பான், ரசூல்லா கொடுப்பாங்க. ஆமா, ரசூலின் மூலமாக எதை வேணாலும் வாங்க முடியும். ஏன்னா அவங்க தான் ரசூல், தூதர்.
அல்லாஹ்வுடைய தூதர். தூதரை தானே கொடுக்கணும். தூதரன்னு அல்லாஹ்வுடைய ஏஜென்ட். ஒருத்தரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க, மேனேஜராக போட்டிருக்கிறாங்கன்னா முதலாளி என்ன சொல்றாரு, மேனேஜரை போய் பாருங்க. இல்லை நான் முதலாளிகிட்ட தான் வாங்குவேன். மேனேஜர்கிட்ட சொல்லியாச்சு போங்க. முதலாளி இப்போ வேலை இல்லை. எதை முதலாளிக்கு எதை கொடுக்கணும்னாலும் யார்கிட்ட கொடுத்தா போதும், மேனேஜர்கிட்ட கொடுத்தா போதும். முதலாளிகிட்ட இருந்து எதை வாங்கணும்னாலும் மேனேஜர்கிட்ட இருந்து வாங்கினா போதும். அப்போ எதை கொடுக்கணும்னாலும் மேனேஜர்கிட்ட தான் கொடுக்கணும், வாங்கணும்னாலும் மேனேஜர்கிட்ட தான் வாங்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், மேனேஜருக்கு கொடுக்கல, அல்லாஹ் முதலாளிக்கு தான் கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுத்தது யாருக்கு? மேனேஜருக்கு இல்லை. யாருக்கு? மேனேஜர்கிட்ட கொடுத்தா அது யாருக்கு தான்? முதலாளிக்கு தான். மேனேஜர் நமக்கு கொடுத்தா, மேனேஜர் கொடுக்கல, யார் தான் கொடுத்துருக்குறா? முதலாளி தான் கொடுத்துருக்கிறார். மேனேஜர் யாரு நமக்கு தெரியல, முதலாளியே பிடிக்க முடியாது, மேனேஜர் தான். மேனேஜரை நமக்கு தெரியலன்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கும். விளங்குதுங்களா? ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நாம் நினைச்ச மாதிரி என்னது ஏதோ வந்தாங்க போல, அப்படி வந்துட்டு போயிட்டாங்க, இப்படி வந்தாங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்படி இல்லை. அவங்க தான் யாரு? இந்த உலகத்துக்கு எஜமானர். ஈருலகத்தின் எஜமானர் யாரு தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா விலகி தருவானா? அவங்க இப்போ இல்லை, மோதா போயிட்டாங்க, எங்கேயோ போய் காணாம போயிட்டாங்க, மண்ணோட மண்ணா போயிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க இல்லாமல் போயிட்டா நீ இல்லாமல் போயிடுற, உலகமே இருக்காது. இப்போ கலிமாவின் இரண்டாவது பாகம். முதலாவது பாகம் என்னது? உலூஹியத். சொல்லுங்க, உலூஹியத். இது முதலாவது பாகம். இரண்டாவது பாகம் ரிசாலத். உலூஹியத்துடைய கலிமா என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ். ரிசாலத்துடைய கலிமா முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ அல்லாவே கொடுப்பான்றதையே உலகம் மறந்துருச்சுன்னா ரசூலை கொடுப்பாங்கன்றது என்ன ஞாபகம் இருக்க போகுது? அது யாருக்கு தெரிய போகுது? அல்லாஹ் கொடுப்பான்றதையே யாரும் என்ன செய்யறதில்லை, அதுலேயே யாருக்கும் சரியான விளக்கம் இல்லை. ரசூல்லா கொடுப்பாங்கன்றது எங்க புரியும்? புரியவே புரியும். இப்போ கலிமாவில் உலூஹியத்தில் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறது வெறும் வணக்கம் தான். வணக்கத்திற்கு தகுதியான அல்லா தெரியாரு, அவ்வளோதான். வணக்கத்திற்கு அல்லா தெரியாது. அவன் தேவையை நிறைவேற்றுபவன், அவன் மட்டும்தான் தேவை நிறைவேற்றுபவன். அந்த விளக்கம் யார் இடத்திலும் இல்லை, சொன்னாலும் அது புரியறது இல்லை. அவன்தான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். நாம் எதை கேட்கிறோமோ அதை கொடுக்கிறான். வாங்கிறது நம்ம தான். நாம கேட்டாதான் அவன் கொடுத்துருக்குறான். ஒன்றும் நம்ம வாய் திறந்து கேட்டிருப்போம், இல்லை நம்முடைய சூழ்நிலையால், நம்முடைய மனதால், நம்முடைய ஆள் மனதால் வாய் திறந்து தான் கேட்கணும் இல்லையே. சூழ்நிலையை பார்த்தாலே இவருக்கு இந்த தேவை இருக்குது. அப்படி சூழ்நிலையை உருவாக்கி வாங்குவாங்களா இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம தான் என்ன செஞ்சிருக்கிறோம்? தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நாம தான் பொறுப்பு. நமக்கு வேண்டிய அனைத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறது கூட நமக்கு நேரம் இல்லை. நம்ம காலையில் எந்திரிக்கிறோம்,
அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சோம். எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ் ஷுக்ர் செஞ்சோம். இன்னைக்கு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கிருபையினால, அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால இன்றைக்கு என்னுடைய காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். நான் இன்னைக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும் அப்படி நாம் ஈமான் கொண்டோமா? என்ன நடக்கும்னு தெரியல, எது நடக்கும்னு தெரியல, என்ன ஆக போதோ ஏது ஆக போதோ அப்படின்னா ஏதோ போகிற போக்கில் போட்டோம்னா அதான் நடக்கும், அப்படி தான் நடக்கும். நாமளே ஏனதானு இருந்தால் வாழ்க்கை ஏனதானம் தான் இருக்கும். நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தேவையான முறையில் அமைத்து நம்புவது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அது என்ன செய்யுது, அல்லாஹ்ட்ட கேட்கறதுன்னா அதுதான். சும்மா யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு அப்படி சும்மா கேட்டுட்டு அப்படி போறது இல்லை. நம்பணும். நம்பிக்கை யார்ட்டும் இல்லையே. இப்போ நம்ம வீட்டில இருந்து கிளம்பி வரோம், கான்காக்கு வரோம். அந்த பயணம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்னுடைய இந்த பயணம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்ல ராகத்தாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள்னால அல்லாஹ்ட்ட நல்லா ராகத்தாக ஆக்கி கொடுன்னு கேட்கறது. அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய அவசியம்தான் இருக்குது. அல்லாஹ்ட்ட இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டியது இல்லை, நம்பணும். நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, வாங்க போகலான்னு கூப்பிட்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்றாருன்னா, என்னை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டா இருப்போம். என்ன செய்வோம்? நம்புவோம். நல்ல மனுஷங்க நம்மளை கூப்பிட்டு போகிறாரு, நல்ல மனுஷன் கூப்பிட்டு போகிறாரு, நம்மளை நல்லா பார்த்துப்பாரு, நம்மளை நல்லா கவனிச்சு நம்புவோமா கேட்போமா? அப்போ நம்ம நம்பினால் நல்லபடியாக நடக்கும். நம்ம சந்தேகப்பட்டோம், இவர் என்னை ஒழுங்காக பார்த்துப்பாரா, ஒழுங்காக வாங்கி தருவாரா, சந்தேகப்பட்டா அதான் நடக்கும். இப்போ வாங்கி தரது கேட்க வேணாம், அல்லாட்ட கேட்கணும். கேட்கறதும் இருக்குது, ஆனா அது ஒரு சின்ன பகுதி தான். நம்பிக்கை தான் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கணும். நம்ம கேட்கிறோமே தவிர இதை கேட்கறது நம்ம எதையோ ஒரு போற போக்கில் ஏதோ ஒரு 4 விஷயத்தை கேட்டு விட்டு போயிடும், நம்புறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? செருப்பு போச்சு, அல்லாட்ட கேளுங்க. உப்பு வேணுமா, அல்லாட்ட கேளுங்க. அப்படின்னா உப்பு தேவைன்னு அல்லாட்ட கேட்கணும், மிளகா தேவைன்னா அல்லாட்ட கேட்கக்கூடாது. அப்படி அர்த்தம். எது வேணும்னாலும் அல்லாட்ட கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. இப்ப கேளுங்கன்னா என்னது? சும்மா கேட்டுட்டு போறது இல்லை, நம்புங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை வைத்து நாம தீர்மானிப்பதில்லை, முடிவெடுப்பதில்லை. நாம என்ன நினைக்கிறோம்? ஏதோ போகுது வாழ்க்கை, போற போக்கில் போகுது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, போட்டோம், என்ன நடக்கும்னே தெரியல. அப்படி நாம இது அவநம்பிக்கையே இல்லையா? இது இப்படி இருந்தா அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தமா? நான் அல்லாஹ்வை நம்புறேன், ஈமான் கொண்டேன், ஆனா எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னே தெரியல அப்படின்னா அது என்ன ஈமான்? இதுதான் ஹாஜத் ரவா. தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தான். வையாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இதை தொழுகையில் அப்படி ஓதிட்டு அப்படி போறது இல்லை. வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும்
என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்தாலா சிறப்பாக ஆக்கி தருவான். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன். இந்த நாள் எனக்கு சிறப்பாக இருக்கும், இந்த பயணம் எனக்கு சிறப்பாக இருக்கும், இந்த காரியம் எனக்கு சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எல்லாரும் என்ன நினைக்கிறது? என் உடம்புல என்னென்ன வியாதி இருக்குன்னே தெரியலங்க. ஏதோ அப்படியே ஓடுது வண்டி. ஹாஸ்பிட்டலில் போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணாதான் தெரியும். என்ன வியாதி இருக்குது, என்னென்னமோ இருக்குதுன்னா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் இல்லை. என்ன ஈமான், என்னதான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அல்ல மேல. இப்ப நம்பிக்கை தொழுகிறதுனா தொழுகிறலாம், நம்பிக்கை வைக்கிறது பெரிய விஷயம். தொழுகிறது ஒரு கஷ்டமும் கிடையாது, நோன்பு வைக்கிறது ஒரு கஷ்டமும் கிடையாது. நம்புறோமே, அது எப்படிங்க நம்புறது? உங்க வாழ்க்கையை நீங்க நம்புறதுக்கு கூட உங்களுக்கு முடியலன்னா, உங்க வாழ்க்கையை முடிவு பண்றது நான் எதுவும் அல்லாவா பார்த்துக்கிட்டோம்னா எப்படி அல்லா பார்ப்பான்? இப்ப என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்ப அல்லாஹ் ஏதோ போற போக்குல எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எப்படி கொடுத்துட்டு போவான். அப்ப எனக்கு அப்படியே ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப அது அல்லாஹ் பொறுப்பு இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய அருளோடு இருக்க வேண்டுமானால் அதை அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்க வேண்டியது நாம தான் வாங்கணும். எதை கொண்டு? ஈமானை கொண்டு. எதை கொண்டு வாங்குறது? ஈமான். அதுதான் துவாவும். நம்ம நம்பினாலே துவா தான். அல்லாஹ்வுடைய அருளால் நான் சிறப்பா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என்னுடைய பயணம் சிறப்பா இருக்கும், என்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், என்னுடைய நாள் சிறப்பா இருக்கும்னா அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? நம்பிட்டாலே. ஒருத்தருக்கு நம்ம கூட வராரு, நமக்கு தெரியுமா இல்லையா அவரு நம்மளை ரொம்ப நம்புறாருங்க, நம்ம நம்புறாரு, சரி நம்மளால முடிஞ்சதை செய்வோம். அவர் எதுவும் கேட்கல, அவர் நம்புறாருன்றது நமக்கு தெரிந்தால் நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அப்ப அல்லாஹ் நினைக்க மாட்டானா? அப்ப நாம நம்பினால் அல்லாஹ் என்ன செய்வான்? நடத்தி கொடுப்பான். இது உலூஹியத். இதுவே நமக்கு என்னது, அப்படியே தைடத்தை ஆடிக்கிட்டு இருக்கு. அடுத்துதான் ரிசாலத். அல்லாஹ் கொடுப்பான். யார் மூலமாக? ரசூலுல்லாஹ் மூலமாக கொடுப்பான். இன்னும் ரசூலுல்லாஹ் யார் அதை விளங்கும் போது இன்னும் தெளிவாக விளங்கும் எப்படி எல்லாம் கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் மூலமாக கொடுக்கறதுனா என்னது, அது எப்படி, அந்த விளக்கங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வாரங்களில் நம்ம பார்க்கலாம். அப்ப அவன் கொடுப்பது ரசூலுல்லாஹ் மூலமாக, அதை விளங்கினால் நாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறதுன்னு எது நினைச்சிருக்கோம் வணக்கம், அது எப்படி ரசூலுல்லாஹ் மூலமாக கொடுப்பது, அது அப்புறம் தான் அது விளங்கும். ரசூலுல்லாஹ் மூலமாக அல்லாஹ்வை எப்படி வணங்குறது, அது அடுத்து விளங்க வேண்டிய விஷயம். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நம்ம தான். நாம என்ன செய்யறது இல்லை, எதுவுமே நம்மளை பற்றி நம்ம கண்டுக்கிறதே இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஊர் கதை உலக கதை, அவன் என்ன பண்ணான் இவன் என்ன, அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது, நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம். ஆனால் தான் சொன்னாங்க, அழதா அழதாய்க்க நப்சு, உன்னுடைய விரோதிகளில் எல்லாம்
உன்னுடைய விரோதிகளிலெல்லாம் மிக பெரும் விரோதி நீ தான். உனக்கு மிகப்பெரிய விரோதி யார் தான்? அல்லாஹ்வுடைய அருள், ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத் வராமல் இருப்பதற்கு காரணம் யார் தான்? நீ தான். அல்லாஹ் தஆலா நம்மை பண்படுத்துவானாக, நம்மை சீர்படுத்துவானாக, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவானாக, நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா பலப்படுத்துவானாக, ஈமானுடைய வாழ்வை அல்லாஹ் நமக்கு தருவானாக, இந்த மனிதகுலம் அனைத்திற்கும் தருவானாக. அல்லாஹ்வை விளங்க வேண்டிய முறையில் விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரசூலுல்லாஹ்வை விளங்க வேண்டிய முறையில் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்விடமிருந்து எப்படி வாங்குவது என்ற முறையை அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தருவானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய எல்லா நோய்களையும் ஷிஃபாவாக்குவானாக. நம்முடைய சிரமங்களை நீக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவானாக. இல்மில் பரக்கத்து செய்வானாக. அமலில், ஷுகுலில், ஹாலில், கைஃபியத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.